நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சப்பாத்தி நூடுல்ஸ் மாதிரி, சப்பாத்தி சில்லி சப்பாத்தி மாதிரியும் இருக்கும், சப்பாத்தி நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நீங்கள் வந்து சப்பாத்தியை வந்து ஃபஸ்ட்டு பிணைஞ்சு அந்த சப்பாத்தி சுட்டு அதை வந்து ரோல் பண்ணி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டே தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்று எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய், கொத்தமல்லி, நெக்ஸ்ட்டு வந்து கடுகு கொஞ்சமாக வேணும்னா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இதோடு நம்மளுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம். சமைக்கிற ஆயில் இருக்குல்ல, அதை ஊற்றிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து நல்லா வதத்து விட்டுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து எக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எக்கு போட்டோன்னா சூப்பராக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து எக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எக்கை வந்து ஒரு 2 எக்கோ இல்லை 3 எக்கோ நல்லா அதை போட்டு வதக்கிக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வந்து அதை வந்து அடுப்பில் சிம்லேயோ இல்லை ஹைலேயோ வச்சு நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து நல்லாவே வேகிற வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணிக்கணும். கொஞ்சம் நேரம் வச்சிடணும். இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழித்து 5 மினிட்ஸு ஏதோ ஒரு டைம் கழித்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த சப்பாத்தி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அந்த சப்பாத்தி நூடுல்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அந்த சப்பாத்தி நூடுல்ஸை வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா, இப்போ தக்காளி வெங்காயம்லாம் போட்டோம்ல, அந்த சட்டியில் போட்டுக்கணும். அதையும் சேர்த்து போட்டு கொஞ்சமாக உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு பிஞ்சு தான் உப்பு ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உப்புலாம் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரே ஒரு சின்ன லெமன் எடுத்துக்கணும். அதுலேயே கொஞ்சம் பாதியிலே கொஞ்சம் பாதி தான் எடுத்துக்கணும், கொஞ்சம் தான் எடுத்துக்கணும். லெமன் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் புளியணும். நெக்ஸ்ட் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு நல்லா கிரன்ச்சியாக வதக்கி விட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிளேட்டில் போட்டுடணும். ஒரு 2 மினிட்ஸ் வேக விட்டு பிளேட்டில் போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதே நீங்கள் போட்டிங்களா சட்டியில், அதே சட்டியில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அப்படியே இந்த லெமனை வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். அவ்வளோதான். அந்த சட்டியிலேருந்து பிளேட்டுக்கு வந்து அந்த சப்பாத்தி நூடுல்ஸை மாற்றிக்கிட்டு நெக்ஸ்ட்டு தான் நீங்கள் வந்து கொஞ்சமாக லெமன் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள்.